பிக் பாஸில் ஆஹா தங்கள் பணியை தவறாமல் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான சீசன் 9 மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் டாஸ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் டாஸ்க்கில் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஹோட்டல் டாஸ்க் நடக்குதுன்னா அதையே 2 டீமாக ஸ்பிளிட் பண்ணி ஒருத்தங்க ஹோட்டல் நடத்துவாங்க, ஒருத்தங்க கஸ்டமர்ஸாக வருவாங்கன்னு முடிவு பண்ணுவாங்கல்ல. ஆனால் இந்த வாட்டி ஏற்கனவே வந்தவங்க ஒரு 3 பேரை வர வச்சிருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்துருவோம். முதல்ல பிரியங்கா வந்திருக்காங்க, மஞ்சரி வந்திருக்காங்க, தீபக் வந்திருக்காரு. ஸோ தீபக் மஞ்சரி போன சீசனே வந்தவங்க, அதாவது இது 9வது சீசன்னா 8வது சீசனே வந்தவங்க. ஆனால் பிரியங்கா எனக்கு தெரிஞ்ச 6வது சீசன் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ராஜுவோட சீசன் தான் வந்த மாதிரி இருக்கு. ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க. ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹோட்டல் ஸ்டாஃப் மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த யூனிஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் கெஸ்ட்டாக வந்த மாதிரி இன்னும் சில ஆளுங்க வரவும் வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இவங்க 3 பேர் மட்டுமே இல்லை இந்த வாரம் இருப்பாங்களா இல்லை 2 நாள் தான் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வெளியே இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்களா, எல்லாருமே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக இவங்க கிட்ட பேச்சு கொடுத்து என்னதான் வெளியே போயிட்டு இருக்கு, என்னதான் நிலவரன்றதை கேட்பாங்க. ஏற்கனவே வைல்டு கார்டு என்ட்ரிஸாக 4 பேர் வந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டாங்க. வைல்டு கார்டு என்ட்ரிஸ் கிட்ட கேட்டு வாங்கினதை தாண்டி வேற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இவங்க 3 பேர் என்னெல்லாம் பண்ண போறாங்க, இவங்க 3 பேர்கிட்ட என்ன அவங்க பண்ணாலும் பொறுத்து தான் இவங்க போகணும். ஏன்னா அவங்க 3 பேர் போட்டியாளராக வரல. இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ் ஆகுது போட்டியாளர்களாக வந்தாங்க, இவங்க பதிலுக்கு கோவம்லாம் பட்டாங்க. ஆனால் அவங்க கெஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பெருசாக கோவம்லாம் பட முடியாது. இதை தாண்டி இவங்க வந்தோடனே சில விஷயங்கள் பேசியிருக்காங்க போல. ப்ரோமோவோட கடைசியில் அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. தீபக் என்ன சொல்றாருன்னா, இந்த டாஸ்க் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான டாஸ்க்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் இப்போ இருக்கு, அந்த பேரை முழுசா மாத்துறதுக்கான ஒரு விஷயம் இந்த டாஸ்க் தான், இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது டெம்ப்ளேட்டா ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது தான். அதுக்கப்புறம் தான் டாஸ்க் ஆரம்பிக்குது போல. எஃப்ஜேலாம் வந்து பாட்டு பாடி மியூசிக் போட்டு என்டர்டெயின் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்றாரு. ஸோ எப்பவுமே வந்து பிக் பாஸ்ல இந்த ஹோட்டல் டாஸ்க் நல்லா தாங்க இருக்கும். தீபக்கோட ஹோட்டல் டாஸ்க் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் தான் புல்சை அந்த முட்டையை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வர சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவர் தான் பண்ணார். ஹோட்டல் டாஸ்கில் தீபக்கும் போனாட்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டது கரெக்டு தான். இந்த இடத்துல விக்ரம் தான் மேனேஜர் கெட்டப்பில் இருக்க மாதிரி இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறதுல விக்ரம் தான் மேனேஜர் கெட்டப்பில் இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி திவாகரை பொறுத்த வரைக்கும் செஃப் கெட்டப்பில் இருக்க மாதிரி இருக்கு. மற்ற எல்லாருமே சாதாரண ஸ்டாஃப் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டு தலையாக இருக்க திவ்யா கணேஷ்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தந்திருக்காங்க போல. இது பாருங்க 3 பேர் செஃப் போல. திவ்யா கணேஷ்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வாசல்ல அவங்க தான் முதல்ல வெல்கம் பண்ணாங்க. அதே மாதிரி விக்ரம பொறுத்த வரைக்கும் மேனேஜர் பொறுப்புல இருக்க மாதிரி இருக்கு. கோட் சூட்லாம் போட்டிருக்காரு. இவங்க 3 பேர் மட்டும் கெஸ்டா இருக்க போறாங்களா இல்ல அடுத்தடுத்து வர போறாங்களான்னு தெரியல. இவங்க 3 பேர் வர போறாங்கன்றத ட்விட்டர்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு நிறைய தகவல்லாம் வருது போல. அதாவது யாரோ சிலருக்கு தகவல் வருது, அதை எல்லாருமே ஷேர் பண்றாங்க. ஏற்கனவே சொன்னாங்க இந்த மாதிரி தீபக் வர போறாரு, மஞ்சரி வர போறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பிரியங்காவும் சொன்னாங்க. இதை தாண்டி சில பேரை மென்ஷன் பண்ணாங்க. அவங்க கடைசியில் வரல அப்படின்ற மாதிரியும் கேன்சல் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. இவங்க 3 பேரோட நிற்காம இன்னும் சிலர் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வரதா இருந்தா வேற யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும், அதாவது இந்த சீசன்ல இருக்க இவங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. இவங்க 3 பேருமே நல்ல சாய்ஸ் தான். பிரியங்கா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசுவாங்க, மஞ்சரி நல்லா பேசுவாங்க. ஸோ தீபக்கும் கொஞ்சம் ஃபன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது வேணும் எனக்கு, இதை எடுத்துட்டு வாங்க. அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக தீபக் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோட்டல் டாஸ்க் தான் இந்த வாரம் முழுக்க நடக்க போகுதுங்க. யாரவரையும் வந்து 5 நாளுமே இதுதான் நடக்கும். இதில் பெஸ்ட் ஒஸ்டெல்லாம் கடைசியில் செலக்ட் பண்ணுவாங்க போல. சரி, என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.